ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் மீஷோவில் நீங்கள் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. அந்த பொருளை எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. இது வந்து 2 வே இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணி 1 நாள் 2 நாள் ஆச்சுன்னா ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். சப்போஸ் ஒரு 4, 5 நாள் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷிப்புடில் மாறிடும், அதாவது பேக் பண்ணிடுவாங்க. அந்த ஆர்டர் எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு கூட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் இது மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜியோ மார்ட் இது மாதிரி எல்லா பக்கத்துலையுமே எப்படி ஆர்டர் பண்ணுறது, வேண்டான்னு எப்படி கேன்சல் பண்ணுறது, ரிட்டர்ன் எப்படி பண்ணுறது, ரீஃபண்ட் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டு வருதுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அது அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரூசிட்டிஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டவங்களோட சொல்லி சரிங்களா. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் தருங்க அது பண்ணுறதுக்கு. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மீஷோ ஆப் ஓப்பன் பண்ணிங்க. இதில் கீழே பாருங்கள் மை ஆர்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த மை ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இதில் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குங்க. இதில் நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கேன்சல் பண்ணணுமோ அதையே நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்துங்க ஒரு வாட்ச் இருக்குது. அந்த வாட்ச் நான் உங்களுக்கு கேன்சல் பண்ணி காட்டுறேங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னு பாருங்கள் இந்த பேஜில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இதில் அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் இதில் பாருங்கள் ஷோ மோர் பக்கத்தால் கேன்சல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ வந்து என் ஆர்டர் வந்து நான் இப்போ தான் ஆர்டர் பண்ணனால அப்படி கேன்சல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு கேன்சல் ஆர்டர் காட்டலினா அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கேன்சல் ஆர்டர் காட்டுது அப்படின்னா நீங்கள் அந்த கேன்சல் ஆர்டரை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த பேஜ் போவீங்க. எந்த ரீசனுக்காக நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்கன்னு இருக்குது. நான் வந்து இங்கே மாற்றி எதாவது சொல்கிறது ஆர்டர் பண்ணிவிட்டேன் அப்படி ஏதாவது ரீசன் சொல்லி போட்டு நீங்கள் வந்து இப்போ கேன்சல் கொடுத்துக்க வேண்டியதா. இப்போ நீங்கள் அந்த கேன்சல் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கான ரீசனை கொடுத்து போட்டு நீங்கள் கேன்சல் ஆர்டர் கொடுத்தா உங்கள் அப்போ ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுது. சப்போஸ் உங்களுக்கு கேன்சல் ஆர்டர் காட்டல அப்படின்னா மேலே பாருங்கள் ஹெல்ப் சென்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. அந்த ஹெல்ப் சென்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் உங்கள் ஆர்டர் எங்கே இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து வேர் இஸ் மை ஆர்டர்னு சொல்லி இருக்குது. அதுக்கு இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆர்டர் என்ன இப்போ எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. நீங்கள் கேன்சல் பண்ணணும்னா லாஸ்ட்டாக பாருங்கள் கேன் ஐ கேன்சல் மை ஆர்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த கேன்சல் ஆர்டர் காட்டுச்சுன்னா நீங்கள் அப்படியே கொடுத்தாலே பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கேன்சல் ஆர்டர் காட்டல உங்கள் ஆர்டர் வந்து பேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுங்க காட்டாது. இங்கே தாங்க இதில் தான் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கணும். அதனால் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்களா கேன் ஐ கேன்சல் மை ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் பிங்க் கலரில் பாருங்கள் கேன்சல் ஆர்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. அந்த கேன்சல் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிரு. அதுக்கான ரீசன் கொடுத்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா கீழே பாருங்கள் கால் மீ பேக் அப்படின்னு சொல்லி இருக்குங்களா. அந்த கால் மீ பேக் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா கஸ்டமர் கேர்லேருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த மீஷோ கஸ்டமர் கேர்லேருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கலாம், நான் மாற்றி இது பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 3 வேவில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே இந்த கேன்சல் ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, ஜியோ மார்ட்டு, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது மாதிரிலாம் பொருள் எப்படி ஆர்டர் பண்ணுறது, வேண்டான்னு எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்லி இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய போட்டு வருதுங்க. இனிமேலும் போட போகுது. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் தருங்க அது பண்ணுறதுக்கு சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.